ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். புலி திரைப்படத்தில் தன்னுடைய வருமானத்தை மறைத்தார் அப்படின்னு வருமான வரித்துறை தொடர்ந்த வழக்கு. அதில் 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அபராதம் சரிதான் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பெற்று வருகிறோம். நான் பத்திரிகையாளர் திரு சுபேர் இணைந்திருக்கிறார். சுபேர், இந்த அபராதத்துக்கு முன்னாடி இந்த புலிப்படம் ரிலீஸ் ஆவதுக்கு முதல் நாள் ஒரு பெரிய அளவிலான ரெய்டு நடந்தது. நீங்கள் அப்போல்லாம் களத்தில் இருந்த ஜேர்னலிஸ்ட், அந்த சம்பவத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த புலிப்படம் அவருடைய உதவியாளராக இருந்த பி.டி. செல்வகுமார் அவர்களுக்காக பண்ணப்பட்ட படம். அப்ப அந்த சமயத்துல இந்த படத்திற்காக கொடுக்கப்பட்ட வருமானத்தில் சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மறைத்ததாக தான் குற்றச்சாட்டு. இப்ப அதை தொடர்ந்துதான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான வருமான வரி வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. அதாவது படம் நம்ம கணக்குல காட்டாத படத்துக்கு ஃபைன் கட்டுவாங்க. ஃபைன் கட்டிட்டு அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இது பிரச்சனையை முடிச்சுக்கலாம். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா மேல் வழக்குகள் போடுறாரு, நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போடுறாரு. ஆனா அந்த வழக்கு தான் 2 நாட்களாக இன்னைக்கு இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. நீங்க அபராதம் விதிச்சது செல்லும், நீங்க அந்த 1.5 கோடி ரூபாயை கட்டுகின்றது. அப்போ ஒரு 1.5 கோடி ரூபாய் பணத்தை அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய வரி வருவாயை இவர் மறைத்திருக்கிறார் அப்படிங்கறதா இப்போ ஒரு குற்றச்சாட்டு. இதில் கூட ஒரு சிறிய அளவு நேர்மை இல்லாமல் இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாருங்கிறத பார்க்கும் போதுதான் நிறைய கேள்விகள் இதுல இருக்கு. இது விஜயனுடைய பொலிட்டிக்கல் லைஃப் பாதிக்கும் நினைக்கிறீங்களா இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருப்பது? ஆமா, அவர் மேல உள்ள ஒரு நேர்மைக்கான ஒரு இழுக்காத்தான பார்க்கப்படும். இப்ப அபராதம்ங்கிறது ஏற்கனவே போடப்பட்டிருக்கு. அதை எதிர்த்து தான் போறாரு இவர். அவர் எதிர்த்து தான் அபராதம் கட்ட முடியாதுங்கிறது தான் போறாரு. இப்ப அந்த 1.5 கோடி ரூபாய் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணம் தான். அரசாங்கம் தான் அவருக்கு ஃபைன் பண்ணிருக்கு, நீங்க வருமானத்தை மறைச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்ப அரசாங்கத்தினுடைய வருவாயை இழக்கக்கூடிய வேலை தான் அவர் செஞ்சிருக்காரு. அப்படிங்கும் போது அவர் மேல் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைத்தன்மையும் நேர்மையை சோதிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தானே இது. பட் இதே மாதிரியான கேஸ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டவங்க எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ அவங்க எல்லாம் பொலிட்டிக்கலி சைன் பண்ணலையா? அவங்க இல்ல அதுக்கும் இதுக்கும் அவங்க அரசியல்ல வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயம். வருவதற்கு முன்னாடி ஒரு திரைப்பட நடிகராக இருக்கிறப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளோட வர்றாரு அப்படிங்கறது பாக்கணும்ல. அவங்க அரசியலுக்கு வந்த பிறகு அந்த வழக்குகள்லாம் ஒருவேளை காழ்ப்புணர்ச்சியினால் போடப்பட்ட வழக்குகளா இருக்கலாம், இல்ல அரசியல் ரீதியாக போடப்பட்ட வழக்குகளா இருக்கலாம், பழிவாங்கும் வழக்குகளா இருக்கலாம். அது 2 கட்சிகளுக்கு மாறி மாறி குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அது அரசியலுக்கு வந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம். அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடியே இவருக்கு இது மாதிரியான ஒரு ரெக்கார்டு இருக்குங்கிறது அவர் மேல் உள்ள நம்பகத்தன்மை. நான் ஒரு மாற்று சக்தி, ஊழலை ஒழிக்க வந்திருக்கிறேன், நான் தான் தமிழ்நாட்டின் ஒரு தூய சக்திங்கிறாரு. அப்படிங்கும் போது இது எப்படி அவருக்கு ஒரு இதாகும்? தூய சக்தின்ற இமேஜ் அடி வாங்கும் அப்படின்றீங்க? கண்டிப்பாக அடி வாங்கும். கண்டிப்பாக. இப்ப கூட்டணி அமையல சரியா, இவருடைய செயல்பாடுகள் மீது நிறைய விமர்சனங்கள், ஊழல் வழக்குகள், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இப்ப மேல வந்திருக்கக்கூடிய ஃபைன், இதெல்லாமே அவருக்கான இமேஜை கொஞ்சமா காலி பண்ணக்கூடிய வேலையா தான் இது அமையும். ஸ்ரீ ஜெகநாத தீர்த்த பிருந்தாவனம் கும்பகோணம் மகா கும்பாபிஷேகத்திற்கு கலந்து கொள்ள ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.